ஒவ்வொரு ஸ்தபதியுமே ஒரு சிவஞான புருஷனாக வாழ்ந்தா மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியுங்கயா. அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆலயமுமே அந்த ஸ்தபதி தன் மனதிற்குள்ளே பூசலார் நாயனார் போல பெருமானை உளத்தில் வைத்து உள்ளத்திலே ஆலயத்தை பண்ணி இருந்தா மட்டும்தான் வெளியில் ஆலயத்தை பண்ண முடியும். இந்த மொத்த ஸ்தபதியார்கள் இனத்தையும் விஸ்வகர்மா இனத்தையுமே வணங்குகின்றேன். அவங்க இதயத்துல பெருமான் எழுந்தருளிய பின்புதான் ஆலயத்திலே எழுந்தருள்வார். அவங்க இதயத்துல நடக்கிறது தான் முதல் பாலாலயம். தன் இதயத்திலே ஆலயம் செய்ததற்காக பூசலார் நாயனாரை வணங்குவது போலே ஒவ்வொரு ஸ்தபதியும் பூசலார் நாயனாருக்கு சமம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்தபதியுமே முதல்ல இதயத்துல அதை கட்டி பார்த்த பிறகுதான் வெளியில கட்ட முடியும்.